வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 ஸ்பூன் தண்ணீர் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியும் சோடாவும் நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்த பிறகு 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பால் மட்டும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாலையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோன்னா இது மாதிரி லேசாக கையில் ஒட்டுறா மாதிரி இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருக்கின நெய் தான் சேர்க்கணும், டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. உருக்கின நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இது பாத்திரத்தில் ஓட்டாமல் நல்ல ஒரு மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடும். மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலகினா மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பாதாமை மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கொஞ்சமாக எடுத்து கலந்துட்டு தேவைப்பட்ட ஒரு ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான். 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 2 ஸ்பூன் பால் சேர்த்து இதை கலந்து விட்டுட்டோன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ஹார்டாக இல்லாமல் நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இது மாதிரி எடுக்க வரணும். உருட்டினோன்னா இது மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் உருட்ட வரணும். இதுதான் சரியான மாவு பதம். இப்போ இந்த உருண்டைகளை நல்லா தட்டிட்டு சென்டராக கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் வச்சுட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராதபடிக்கு நல்லா விரிசல் இல்லாமல் இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி உருட்டி ரெடி பண்ண பிறகு நம்ம சக்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பிசுபிசுப்பான சக்கரை பாகு ஸ்டேஜுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இப்போ உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாமுன் உருண்டைகள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு வரணும். இப்போ இதை நம்ம சூடாக இருக்க சக்கரை பாகில் எடுத்து போட்டுட்டு சரியாக இதை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். காலா ஜாமுன் இந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் எடுத்தோன்னா தான் சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறின பிறகு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.